ரிவர்சிங் PCOS along with weight loss journey day 50 and 51. மார்னிங் எப்படியாவது எழுந்திரிச்சு ஏதாச்சும் ஒரு யோகாவோ ஒர்க் அவுட்ஸோ பண்ணணுன்னு நினைக்கிறேன். பட்டு வெக்கையும் வெயில்லையும் வந்துட்டு என்னென்னா காலையில் எந்திக்கிறதுக்கே பாடி அவ்வளோ டயர்டாக இருக்குது. மார்னிங் வந்துட்டு ஹாட் வாட்டரும் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருந்த வெந்தயமும் அந்த தண்ணியும் எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ராகி இட்லி, சாம்பார், பீட்ரூட் பொரியல், இது கூடவே வந்துட்டு பீர்க்கங்காய் தோல் போட்ட துவையல் எடுத்துக்கிட்டேன். மத்தியானம் ரைஸ் மட்டும் தான் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி சாம்பாரும் பீட்ரூட் பொரியலும் சேம் தான். பிரேக்கில் குடிக்கிறதுக்காக கொஞ்சோண்டு மோரும் நெல்லிக்காவும் போட்டு அடித்து எடுத்துகிட்டு போய்க்கிட்டேன். டின்னருக்கும் ராகி தோசை, சாம்பார், பீர்க்கங்காய் தோல் போட்டு மார்னிங் வச்சுருந்த சாம்பார் வச்சேன். என்னென்னா 3 நேரத்துக்கும் நான் பிரித்து சாப்பிட்டுக்கிட்டேன். நீங்களும் டயட் ஃபாலோ பண்ணணும், ரொம்ப லைட் குக்கிங்காக இருக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நேரம் குக் பண்ணிவிட்டு அது 3 டைம்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட் கூட நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மார்னிங் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இதை கன்டினியூ பண்ணிவிட்டு ஸ்ப்ரவுட்ஸும் வெஜிடபிள் போட்ட சாலட், இது கூட ஆரஞ்சு, இப்படி தான் எடுத்துக்கிட்டேன். மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரைஸு, புளிக்குழம்பு, பீன்ஸ் பொரியல் இதான் எடுத்துக்கிட்டேன். மார்னிங் என்ன தான் ஒர்க் அவுட் பண்ண முடியலனாலும் ஈவினிங் எப்படியும் நான் வாக்கிங் வந்து கண்டிப்பாக போயிடுவேன். ஒரு 40 மினிட்ஸாவது வந்துட்டு மஸ்ட்டு. எப்படியும் நான் ஈவினிங் வந்துட்டு அதை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் போயிட்டுருக்கிறேன். அதனாலே என்னவோ தெரில, எனக்கு பாடி ரொம்ப டயர்டாகி மார்னிங் என்னால் எந்திரிக்க முடியாமல் இருக்கிறது. நைட்டுக்கு பார்த்திங்கன்னா வெளியே தான் சாப்பிட்ருந்தேன். தோசை, ஆம்லேட், சட்னி, சாம்பார் தான்.